குட் பேட் அக்லி படத்தில் வில்லன் இவரா? அஜித் தற்போது விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி ஆகிய படங்களில் நடித்து வருகின்றார். 2 படங்களின் படப்பிடிப்பும் ஹைதராபாத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தினை எட்டியுள்ளது. அதேபோல் குட் பேட் அக்லி படத்தின் படப்பிடிப்பு 2வது ஷெட்யூல் நடைபெற்று வருகிறது. ஒரு நாளுக்கு 21 மணி நேரம் வேலை பார்க்கிறார் அஜித் என அவரின் மேலாளர் சுரேஷ் சந்திரா அண்மையில் பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார். விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக உள்ளது என கூறப்பட்டு வருகின்றது. அதேபோல் குட் பேட் அக்லி படம் 2025ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக உள்ளது. சுரேஷ் சந்திரா மற்றும் விடாமுயற்சி படத்தின் தயாரிப்பு நிறுவனமான லைகா புரொடக்ஷன்ஸ் எக்ஸ் தளத்தில் விடாமுயற்சி படத்தில் நடித்துள்ள துணை நடிகர்களான நடிகர் ஆரவ், ரெஜினா ஆகியோருக்கு தனித்தனியே போஸ்டர் ரிலீஸ் செய்யப்பட்டது. ஏற்கனவே துணிவு படத்தின் போதும் படத்தில் நடித்துள்ள நட்சத்திரங்களை மக்களிடம் கொண்டு செல்லும் நோக்கில் அவர்களுக்கான போஸ்டர்களும் வெளியிடப்பட்டது. அதேபோல் விடாமுயற்சி படத்திலும் போஸ்டர் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக சுரேஷ் சந்திரா தெரிவித்திருந்தார். அதேபோல் ஆரவ், ரெஜினா போன்ற துணை நடிகர்களுக்கும் தனி போஸ்டர் வெளியிட்டுள்ளதை ரசிகர்கள் தொடங்கி திரையுலகினரும் வியந்து பார்ப்பதுடன் பாராட்டவும் செய்தனர். அஜித் தற்போது நடித்து வரும் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி படங்களில் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி பிலிம் சிட்டியில் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் விடாமுயற்சி படத்தில் அஜித் நடித்துக் கொண்டு இருப்பதை அறிந்த எஸ்.ஜே. சூர்யா நேரடியாக படத்தின் செட்டிற்கு சென்று அஜித்தை சந்தித்து பேசியுள்ளார். மேலும் அவருடன் புகைப்படமும் எடுத்துள்ளார். இந்த புகைப்படத்துடன் மிகவும் நீண்ட வருடங்களுக்கு பின்னர் எனது வழிகாட்டி தலைச்சிறந்த அஜித்குமார் சாரை பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன் என கேப்ஷன் இட்டுள்ளார். மேலும் அந்த புகைப்படத்தில் எஸ்.ஜே. சூர்யா மிகவும் மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டு போஸ் கொடுத்துள்ளார். படப்பிடிப்புக்கு மத்தியில் இந்த போட்டோ எடுக்கப்பட்டுள்ளதால் அஜித்குமார் கையில் ரத்தக்கரை உள்ளது. சண்டை காட்சிக்கு மத்தியில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கும் போல் தெரிகின்றது. மேலும் குட் பேட் அக்லி படத்தில் நடிக்கவும் வாய்ப்பு இருக்கலாம் என கூறப்படுகிறது. ஏற்கனவே ஆதிக்கின் படத்தில் நடித்திருந்தார். அஜித்துக்கு வில்லனாக நடித்தால் படத்திற்கான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரிக்கும்.